ஆட்சியில் பங்கு என்பது பற்றி காலம், நேரம், சூழ்நிலை அனைத்தையும் கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என கூறியுள்ள தொல் திருமாவளவன் தற்போது அது பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை உங்க கட்சியிலிருந்து வச்சிருந்தீங்க. இது ஒரு கட்சி முன்கூட்டியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல. இது உரிய நேரத்தில் உரிய முறைப்படி முடிவெடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். சில முடிவுகள் அல்லது நிலைப்பாடுகள் காலம், நேரம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். அது எதற்காக உங்களுக்கு கூட்டணிகள் சீட்டு கம்மியாக தர மாதிரி இருக்கிறதுனாலயா? அப்படி கிடையாது. திமுகவுக்கு பரிந்து பேசுகிறோம் அல்லது முட்டுக் கொடுக்கிறோம் என்று சில விமர்சனங்கள் வெளிப்படையாக வருவதனால் அதற்காக பேசவில்லை, கருத்தியலுக்காக பேசுகிறோம். நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியல், பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல், மார்க்சிய அரசியல், அதுதான் எங்களுக்கு முதன்மையானது. கூட்டணி என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்லுவதற்காக அதை அழுத்தி கூறுகிறேன். அவ்வளவுதான். அதனால்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்கிறோம். எவ்வளவு மோசமான சக்திகள், இந்த மதவாத சக்திகள், இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று. இந்த மாதிரியான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல, அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி, கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று பொருள். இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆகவே தான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார். ஒருபுறம் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று கொண்டே அவருடைய சனாதன சக்திகள் இன்னொரு புறம் கிறிஸ்து பெருங்குடி மக்களை தாக்குகிற ஒரு அவலம் நடக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வளர்வதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காரணமாக இருக்கின்றன. துணை போகக்கூடிய சில அமைப்புகளும் இருக்கின்றன. அவற்றை நான் அண்மையிலே வெளிப்படையாக பேசினேன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மதவெறியர்களை காலூன்ற வைக்கப் போகிறார்கள். தமிழ்நாட்டிலும் இந்த கேவலம் அல்லது இந்த அவலம் அரங்கேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எனவேதான் அந்த பாசிச சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வளரவிடக்கூடாது, வலுப்பெறவிடக்கூடாது என்பதை தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறோம். இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.